ஹலோ மக்களே, லைவில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது? பாரு எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டாங்க, அழ வச்சுட்டாங்க. சரி, பாரு சொல்கிறது ஒரே ஒரு விஷயத்தான் கடைசியாக சொல்கிறேன். இந்த விஷயத்தில் என்னை எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்களே, அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் பிரஜின்கிட்ட பர்சனலாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆஸ் எ பிரின்சிபலாக பர்சனலாக இந்த விஷயம் பேசலான்னு சொல்லிட்டு கார்டன் கூப்பிட்டுட்டு வந்தால் பிரஜின் தான் இந்த கனி சனி அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஒவ்வொரு வார்த்தையாக படித்து அர்த்தம் சொல்ல வச்சு முன்னாடி எல்லோரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. எனக்கு அதுதான் பிரச்சனைங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு விஷயம். இதுக்கப்புறமேட்டு சாந்திராலாம் சமாதானம் பண்ணுறாங்க. இனிமேல் சமாதானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதை உங்கள் சமாதானம்லாம் தேவையே இல்லை, ஏன்னா எங்களுக்கு நாங்களே இருக்கோம். அந்த மாதிரி தான் பாருவோட மோடு. ஸோ அவங்க இறங்கிட்டாங்க ஆட்டத்தில். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, நான் தளர மாட்டேன், வச்சு செய்யுங்கடா, என்ன பரவாயில்ல, அடுத்த நிமிஷமே திரும்பி வந்துடுவேன். அந்த மாதிரி இருக்குது பாரு இப்போ பண்ணுறது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்த பாரு இப்போ இறங்கி விளையாடுறாங்க. அங்கே கார்டனில் எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நானும் வரேன்டான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஓ மை காட், இவங்களுக்கு எப்படி இந்த எனர்ஜி வருது? நம்ம வெளியே இருந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வர மாட்டேங்குது. ஆனால் பாருக்கு உள்ள எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க எப்படிங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக திரும்பி வராங்க? சீரியஸாக நம்மளும் இதை கற்றுக்கணும். கண்டிப்பாக நம்ம எந்த பிரச்சனையிலையும் ஐயோன்னு சொல்லிட்டு சுருண்டு போயிடுவோம். ஆனால் நீ எவ்வளோ அடித்தாலும் நான் போக மாட்டேன்டா, அந்த மாதிரி மனநிலைமையில் இருந்தால் யாராலையுமே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே செம்மடி செருப்படி மாதிரி நம்ம பாரு திரும்பி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, கூட கமருதினும் சேர்ந்து. இது சூப்பரில். அணிலாம் ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாங்க. அப்பா இவ்வளோதான், இவங்களுடைய ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எஃப்ஜே கனி எல்லாரும் சேர்ந்து இதுதான் அவங்களுடைய ஆட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நீங்கள் யார் இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு? பாருவை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? 20 பேர் இல்லை 100 பேராக அட்டாக் பண்ணுங்கடா, நான்லாம் தளர மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாரு பேக் டு ஃபார்ம் ஆயிடுச்சு. கமருதீன் கூட டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒருத்தருக்கு அப்படியே எரியுது, அப்படியே ஃபுல்லாக பத்திக்குது. யாருன்னு உங்களுக்கே தெரியும். யாருன்னா அவங்க தான் நம்ம ஆருயிரை அரோரா தான். அரோரா ஒரு லுக்கு விடுறாங்க பாருங்க, இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடும்போது. இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் மொமெண்ட்டு. ஆக்சுவலி கமருதீன் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, இந்த லெட்டர் டாஸ்க்குன்னு சொல்ல முடியாது, இந்த லெட்ரு. ஸோ இதை கமருதீன் சொன்னார். எனக்கு சிரிப்பு தான் வருது, ஏன்னா வசந்தியோட கேரக்டர் வச்சு ஒரு இது பண்ணியிருக்காங்க இல்லையா, இது அந்த மாதிரி எடுத்துக்கங்க, எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலாக முடிச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் கமருதீனாவது மற்றவங்க மாதிரி பின்னாடி குத்தாமல் அவங்க ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்களே, அதுவே பெரிய விஷயந்தான்.